இந்த ஓவன் மைக்ஸ் எதுக்கு அப்படின்னா, நான் தருமபுரி மாவட்டத்திலிருந்து வெள்ளூர் கிராமத்தில் சின்ன ஒரு வில்லேஜிலிருந்து நான் பேசுகிறேன். நான் பேசுகிறத தமிழ்நாடு முழுவதும் பரவணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அரசியல்வாதியும் கிடையாது, ஒரு சினிமா நடிகையும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. நான் பேசுகிறது நீங்கள் எனக்கு 10 பேர் லைக் பண்ணுறீங்க. அந்த 10 பேர் 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த 2 பேர் ஷேர் பண்ண கொஞ்சம் மக்களை கொஞ்சம் புரிஞ்சு இது பண்ணுவீங்க. நான் எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னா, இந்த வருகின்ற தேர்தலுக்காக நான் பேசுகிறேன். அதாவது ஒரு கட்சியில் ஒரு கூட்டணி கலவணியாக நடந்து நாம் பிழைக்கலாம், நாம் பெரிய ஆள் ஆகலாம், அவனுக்கு போட்டியாக இடலாம் அப்படிங்கிறத தான் இங்கே செயற்கைக்குழுவியாக நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு ஆள் அரசியல்வாதி மக்களுக்காக ஒரு பெண்களுக்கு இப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது? நல்லா யோசனை பண்ணுங்க. அவங்க ஒரு ஷூட்டிங் போகிறதோ, ஒரு விழாவில் போகிறதோ, ஒரு கல்யாண காட்சி போகிறதோ, ஒருத்தர் 1 மனைவி 2 மனைவிங்கிறதுக்காக தான் அந்த போட்டி மேலே போட்டிட்டுட்டு அதை தான் யூடியூப்பில் வரைக்கும் ஃபேஸ்புக்கில் வரைக்கும் போட்டு காட்டுறாங்களா தவிர நம்ம மக்களுக்காக யாராவது சிந்தனை படுறாங்களா? ஒவ்வொரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தைக்கு என்ன ஒரு பாதுகாப்பு? இப்போ போன வாரத்தில் சேலத்தில் உக்கில்பட்டியில் நடந்த சம்பவம், 9ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு கூலி வேலை செய்கிறதுக்காக பெற்றவங்க பேரண்ட்ஸுக்கு வெளியில் போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த பெண் குழந்தை சின்ன பசு, அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு நடந்த சம்பவம் என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த நம்ம தமிழ்நாட்டில்? திமுக கட்சி நினைச்சா, அதாவது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, சின்ன குழந்தை வரைக்கும் 65 வயசு பெரியவங்கள வரைக்கும் கற்பழிச்சு கொள்றாங்க. ஏன் இந்த திமுக ஆட்சி என்ன செஞ்சிட்ருக்கு? ஏன் அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பாதுகாக்கவும் முடியாது. ஆனால் அங்கே நடக்கிற சம்பவங்களை அவரு நினைச்சா ஒருத்தரை அந்த சம்பவத்தை பண்றானே, அவனை என்கவுண்டரில் போடு, முடிஞ்ச ஆயுள் தண்டனை கூடு. ஏன் அவனை உலகத்தில் விட்டு வைக்கிறீங்க? எத்தனை குடும்பம் சீரழியுது, எத்தனை பெண் குழந்தைகள் சீரழியுது. ஒரு பெண், ஒரு பொம்பளை தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியல. இந்த திமுக கட்சி பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு தந்தது? என்ன பாதுகாப்பு இருக்கு? ஒரு பொம்பளைங்க ஒரு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு சுதந்திரம் போயிட்டு வர முடியுதா? ஒவ்வொரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பொம்பளைங்களுக்கு, பெண் குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு? தயவு செய்து சொல்கிறேன், விஜய் அண்ணா வரட்டும். விஜய் அண்ணாவுக்காக எல்லாமே ஓட்டு போடுங்க. அவங்க நம்ம பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு உரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிறது முழு நம்பிக்கை இருக்குது. நம்ம திமுக கட்சி ஆட்சியில் என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது நீங்கள் மக்களாகிய நீங்களும் நாங்களும் எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். தயவு செய்து சொல்கிறேன், விஜய் அண்ணா வரட்டும். விஜய் அண்ணா மக்களுக்காக பாடுபடுவார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து விஜய் அண்ணா வரட்டும். விஜய்